ஹீட் ஆகுது. பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கிற எலெக்ஷன்ல அவங்களுக்கு பதவி பயத்தை காட்டணும். எம்எல்ஏ எங்க அந்த வாங்கிட்டு போறாங்க, அதுக்கு பிற்பாடு எங்க வராங்க? எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை நீங்க வச்ச வேலைக்காரங்க. தமிழ்நாட்டிலே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? முதல் மந்திரி. இனிமேல யாரு பாப்பாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அது பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா கடவுளுக்கு தான் தெரியும். அப்ப எதுக்குதான் அரசாங்கம் எல்லாத்துலயும் ஊழல் பண்ணி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சொகசா வராங்களே, அவங்களுக்கு எங்க வந்து பணம்? தலைமை தாங்கும் ஒருவன் தரணியில் என்று நிலைத்தான், போர்க்களம் வென்றிடுவான், எதிரியும் இவனை தொழுவான், மலை போல எழுவான், புயலை போல வந்து தனியே நின்று ஜெயிப்பான், இவனை போல ஒருவன். நம்ம ஊருக்கு என்ன வசதி தேவை? நம்ம ஊருக்கு தண்ணி வசதி 10 தான், கரண்ட் வசதி இல்ல, கார் வசதி இல்ல. கார் வசதி இல்லாம தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கனாலும் ஓடிதான் ஏறி உங்க ஊருக்கு போகணும். அந்த ஊர்ல அதிகமா இருக்கு. உப்பு நீரெல்லாம் எங்க வீட்டுக்காரர் செத்துட்டு தெருவில் வர தண்ணி அப்படியே உப்பு பூத்துவோம். சுடு தண்ணி பார்த்தோம்னா உப்பு அப்படியே கட்டி கட்டியா வந்துடும். அதனால சில பேருக்கு முக்காவாசி எங்க ஊர்ல கிட்னி கூட தான். ஒண்ணுமே எங்க ஊர்ல எல்லா குறையும் உண்டு. எங்க ஊர்ல ரைட் அரைஞ்சு கிடக்கு. எங்க ஊருக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் கூட செய்யல. இங்க கோயிலுக்கு இது அந்த களங்கட்டி தரந்தாங்க, அதுவும் தரல. ரோடு எல்லாம் தான் பொழந்து போய் கிடக்கு. இந்த ரோடே நயனப்பிரியம் போற வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பஸ் வசதி இல்ல. இங்க போனாலும் உங்க ஊர் பஸ், அப்படி இல்லன்னா நயனப்பிரியம் போகணும். எம்எல்ஏ எங்க அந்த வாங்கிட்டு போறாங்க, அதுக்கு பிற்பாடு எங்க வராங்க? உனக்கு ஓட்டு கேட்க வருவாப்ல, அதுதான் நீ ஓட்டு கேட்கறது எதுக்கு வர அப்படின்னு நாங்க கேட்பேன். நாங்க செய்யறோம் தான் கேட்கறாங்க, செய்ய மாட்டாங்க. செடிச்சே பிற்பாடு ஏன் அந்த மாதிரி செய்யலன்னு கேட்டுட்டோம். நான் ஒன்ன கண்டா செய்ச்சேன், இப்படியேதான் பேசிட்டு இருக்காங்க. நான் இதுலயே பேப்பரை ஒட்டி விடுவாங்கன்னு சொல்றது. யாரும் ஓட்டு கேட்க வந்தாக்க இதுல ஒட்டி விடுவோம். நம்ம முன்னாடி ஒட்டிட்டா திரும்ப வரமாட்டாங்களா, நம்ம ஊருக்கு எந்த வசதி செய்யலன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாரு வந்தா நம்ம நல்லது செய்வான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. அது செய்ய நான் வந்திருக்கேன், உங்க ஆதரவு உண்டு இல்ல? உண்டு. நீ ஜெயிச்சேன்னா நல்லது செய்ய. உண்மை ஜெயிக்கும் என்னைக்கும். அது போதும், நம்ம ஜெயிக்கிறோம். எங்க ஊர்ல என்ன வசதி குறைச்ச? எல்லா வசதியும் எங்க ஊர்ல இருக்கு. எல்லா ஊர்ல இல்லாதது எங்க ஊர்ல தான் இருக்கு. என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு? வசதி இந்த வசதி எல்லாம் சொல்ல முடியாது. இருக்கிற வசதியா சொல்லுங்க. எங்க ஊருக்கு கேட்டு வாங்கிக்கலாம். அதை கேட்டு நீங்க செய்ய போறீங்களா? நீ நிக்கிறீல, ஓட்டு கேட்டு உங்க கோபம் நியாயமானது. அங்க தண்ணி வருது, அந்த இடத்துல சாப்பாடு மாதிரி தாங்கி கிடக்கு, இப்படியே கிடக்கு. அந்த தண்ணிக்கு ஒரு வழி பண்ணுங்க. நானும் 10 பேத்துல சொல்லிட்டேன். இது வரைக்கும் இன்னமும் எதுவுமே என்னன்னு பயங்கரமான ஓட்டாவது கீட்டாவது யாருமே இது வரைக்கும் எடுக்க பார்க்க கிடையாது. இனிமேல யாரு பாப்பாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அது பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா கடவுளுக்கு தான் தெரியும். அது கடவுளை அனுப்புனதா நினைச்சு கேட்க எல்லாமே புரியுது. நீங்க சொல்றது என்ன குறைங்க கேட்டாவும் நினைக்கிறேன். ஓட்டு கேட்க உங்களை தாண்டின ஆதங்க எனக்கு. ஓட்டு கேட்க வரப்ப நம்மளாவது சொல்றாங்க சுயேட்சையா போயாச்சுன்னு மக்கள் நல்லது செய்யுங்க அப்படின்றத நான் இறங்கி போயிட்டு இருக்கேன். நான் நிக்கதான் போறேன். என்ன பண்ணாலும் நான் மக்களுக்காக ஜெயிப்பேன். உங்களோட சப்போர்ட்ல தான். இது வரைக்கும் ஓட்டு போட்டு ஏமாந்துறியோ போதும். நம்மளே காப்பாத்திக்கணும். ஒரு வழி கிடையாது. நானும் உங்கள ஒருத்தர் தானே. ஆமா, நான் எந்த கட்சி கிடையாது. நானும் எந்த கட்சி கிடையாது. அதாவது நமக்கு யாரு செய்வாங்க நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு நம்ம போறோம், பேசுறோம், வைக்கிறோம். இவ்வளவுதான் உண்மை. சரியாக்கா? இந்த ஒரு ஆதங்கத்துலதான் நானே சுயேட்சை நிக்கணும் நிக்கிறேன். நிக்க வேணாம் நான் சொல்லல, நின்னுங்க. ஆனா போடுறோம். உன் நம்பிக்கை காப்பாத்தும். போதுமா? பாப்போம்ப்பா, வரேன்க்கா. செய்யறோம்.